ஹலோ. கேமரா இங்கே கட்டுதான், ஆனால் என் மூச்சுக்கு கிடது கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன். என்னன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு. இன்சிடென்ட் சொல்லலாம், ஒரு லெசன் சொல்லலாம். என்னன்னா, ஒரு பர்சன் ஓகேங்க, ஒரு பாஸ்டில் இருந்த பர்சன் வந்து அங்கேயும் என்னோட லைஃப்பில் என்ட்ரி வராங்க. அந்த பர்சன் வந்ததுமே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, கொஞ்சம் ஓகே நம்ம வந்து பேசுவோம், மனுஷங்கிட்ட கொஞ்சம் பேசுவோமே. நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, இட்ஸ் நாட் மை டைம். அது ஒன்று ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அவரால் நம்மளை புரிஞ்சுக்க முடியாது. தேர்ட் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து லோன்லியாக இருக்கான்னா, நான் வந்து தனியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தனியாக பேசிக்கிறேன், அது அவங்களை வந்து ஹர்ட் ஆகுது, அவங்க ஃபீல் பண்ணுறது சேடாக வருத்தமாக இருக்குது, அதனால அவங்க வந்து என்கிட்ட பேச அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படின்னு தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்க பார்ப்பேன். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி சிறுபால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இது என்ன, இது சாதகமாக ஒருத்தவங்க கேர் பண்ணுறாங்க, ஏன் நீங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்க அவங்க. ஆனால் அது என்ன பண்ணிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு பாவம் பார்த்து அன்பு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அன்பு நம்ம வந்து எப்பவுமே வாங்கவே கூடாது. அதுக்கு நம்ம தனியாக இருந்துக்கலாம். இப்போ நான் தனியாக இருக்கிறதுலாம் நல்லா பைத்தியமாங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்குள்ள நான் பேசிக்கிறேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப 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 நல்ல விஷயம். எனக்கு பாவம் பார்த்து அன்பு கொடுக்குறாங்க, அது எனக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படி. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியே போகலாம் பிளான், ஒரு இடத்துக்கு வெளியே போகலாம் அப்படின்னு எனக்கு அவங்க கேட்டிருந்தாங்க. நான் ஓகே, எனக்கு வந்து கோவிலில் எனக்கு நான் கிறிஸ்டின், நான் கோவிலாம் போக மாட்டேன் அவங்க நினச்சிக்கிறாங்க. இன்னும் அதான் சொன்னேன், இல்லை நான் வரேன். ஏன்னா அங்கே வந்து கோவிலில் வந்து சிலைகள் வந்து அழகாக இருக்கும். சிலைகளோட சிற்பம், அந்த சிற்பி வந்து அழகாக வடிவமைச்சிருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவனுக்கு இப்போ பார்ப்போம் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கணுன்றது எனக்கு ஆசை. பெரிய பெரிய கோவில், சின்ன கோவில் அந்த மாதிரி இருக்கணும்னு அவங்க ஒரு பிளேஸ் சொன்னாங்க. நான் அது ஓப்பனாகவே பேசுகிறேனே அப்படின்னு. அவங்க வந்து பெசன்ட் நகர் இருக்க ஒரு கோவில் சொன்னாங்க. பெசன்ட் நகர் பேரு கேட்டாலே எனக்கு அப்படியே குடம் நடுங்குன்னு சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ராங் தான், பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ட்ராமா இருக்கும். அந்த ட்ராமா வந்து நம்ம இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெரிஃபை வந்துட்டு வந்தது. அகெயின் இன்னொருத்தவங்க அந்த ட்ராமா வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி அதுக்குள்ளே அடக்க ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. அவங்க சொல்லும் போது இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் ஓகே சொல்லிட்டு அவங்க கேட்க இருக்கணும். அவங்க பெஸ்ட் இருக்க கோவில் சொன்னாங்க. நான் கெஸ் பண்ணிட்டேன், அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ட்ராமா, நான் ஒரு வெள்பாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வீடியோ போட்டு. அதே இடத்துக்கு நான் திரும்ப போகணுமா? ஏற்கனவே நான் வந்து வந்துட்டு இப்போ வரைக்குமே என்னுடைய ஏரியா பீச் நான் போகணுமே, அந்த பீச் ஆலையை பார்த்தா எனக்கு அதுதான் ஏதாவது வந்து யாராவது வெள்பாடி போயிடணும் அப்படின்ற பயம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்கு. ஸோ நான் அந்த ட்ராமாலேருந்து இன்னும் வரல, நான் ப்ராமிஸ்லேயும் வரல. 90% வந்துட்டேன், 10% இருப்பாங்க. இல்லை 10% தான் ரொம்ப ரொம்ப பெயின் கொடுக்குது அப்படி நான் இருக்கேன். ஓகே, நான் அவங்ககிட்ட சேட்டிங்லேயும் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ராமா இருக்குது, என் வீடியோலாம் நீங்கள் பார்க்குறது இருக்கு, நான் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க அகெயின் அவங்க அதை சொல்லும் போது எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. இவனால உன்னை வந்து கேர் பண்ண முடியாது, இவன் வந்து பாவம் பார்த்து பிச்சை அனுப்பிருக்கோம், அன்பை வந்து பிச்சை கொடுப்போம், இந்த மாதிரி கேரக்டர் அவங்க வச்சுக்கவே கூடாது, வேண்டாமா? இது வரைக்கும் நீ இப்படி இருந்து இப்போ அதே மாதிரி இருந்து, ஏன்னா நீ அகெயின் விட்டுரும் அந்த இடத்துக்கு நீ போகிற ஓகே, நான் ஒரு பர்சன் கூட தான் போகிறேன், தனியாக போகும் பர்சன் கூட போக நல்லது தான், உனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஏன்னா அந்த பர்சன் வந்து நான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பொண்ணு வந்து ட்ராமா இருக்கு, நம்ம அவங்க கூட போகணும், அவளை அந்த இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும். அப்போவே அவங்க யோசிக்கணும், ஓகே வேணாம் அந்த பொண்ணு அந்த இடத்துல போனாலே பயப்படுறா, அவன் வந்து அந்த ட்ராமாலேருந்து இன்னும் வரல, இப்போ தான் ரீசெண்டாக நடந்துருக்கு, நம்ம அவங்க கூப்பிட்டு போனோம் அப்படின்னு கொஞ்சம் எஃபர்ட் ஆகும் அப்படின்னு யோசிக்கணும். அப்படின்னு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. உண்மையாகவே அவங்க புரிஞ்சு போய் தான் அவங்க நம்மகிட்ட வராங்க. அப்படின்னா அவங்க வந்து ஹீட் பண்ண சொல்லணும். அந்த மாதிரி நான் விஷயத்த வந்து சொல்லாமல் இருந்தாலும் அப்படின்னா சொல்லிட்டேன். அவங்க எப்படின்னு பார்க்கல, அதில் 100% கன்வின்ஸ் எந்த ட்ராமாலேருந்து நான் வெளியே வந்து நான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து நானே சொல்லிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாகவே, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்னால் அங்கே வர முடியாது, அதை வச்சுட்டு நம்ம வேறு எதுவும் போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, இல்லை நான் அவங்க கூட வரேன், நீ அதை வந்து மறக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மேலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாங்க. உண்மையாகவே அவங்க பிடிச்சி நம்மகிட்ட வராங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ இது நான் அந்த பேசின கான்வர்சேஷன் கொஞ்ச நேரம் பேசினோடனே நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். எக்ஸைட்மெண்ட் உண்மையாகவே எனக்கு வருது.
முன்னாடிலேருந்து மனசு வந்துச்சு இது எதுவும் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு மனசு 2 டைம்ஸ் கிட்ட சொல்லிச்சு. 3rd டைம் அவங்க சொன்னதுக்கப்புறம் வீட்டு இது மாதிரி ஓகே வேணாம் போதும் போதுங்க ஏற்கனவே நான் பட்டதில்லை நான் ஃபேஸ் பண்ணேன். பாவம் பார்த்து யாருக்கும் இந்த அன்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இன்னும் வந்து வேண்டாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகிறோம். இவருக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு எனக்கு இது கூட பிடிச்சிருப்பா வீடியோ பேசணும் ஐக்கியமாக இருக்குங்க இல்லை இப்போ உண்மையாகவே வந்து தனியாக இருக்கிறா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வெளியே சொல்லாதீங்க. வெளியே சொல்லாமல் ஓகே வெளியே போகலாம் அந்த மாதிரி கூப்பிட்டு வெளியே போயிட்டு அப்படி போயிட்டு வந்துருக்குதுன்னா அவங்க கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காகவே ஹீல் ஆகும். அவளுக்கு வந்து வீட்டுக்குள்ள எல்லாமே சரி ஓகே வெளியே போகலாம் அப்படின்னு தோணும். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா அது ரொம்ப அவளை ஹர்ட் போனீங்க எனக்கு ஹர்ட் ஆச்சு லோனாக இருக்குது அதனால தான் வந்து பேசுகிறேன். இப்படி இருந்துட்டீங்கன்னா இப்படி பாவம் பார்த்து அன்பு எப்பவுமே கொடுக்கவே கூட வேண்டே வேண்டாம். அன்புங்கிறது அது பியூட்டிஃபுல் வேர்ட் அண்ட் பியூட்டிஃபுல் எமோஷன். அதெல்லாம் வந்து நம்ம கருணையோட நம்ம கொடுக்குறது வேஸ்ட்டு. அது உண்மையாகவே கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ என்வேஸ் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க. சராங்கி இது வந்து நைட் ஷூட் பண்ணுறதுனால குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நல்ல ட்ரீம்ஸ்லாம் வர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.